You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்களை வர வைக்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து வசனத்தை ஆராய்ந்து அறிவது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு காலையில் இந்த ஷூட்டிங் நடைபெறும் போது ஆவியானவர் உண்மையாகவே என் இருதயத்தை களிக்கூற செய்கிறார். காரணம், தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அவர் சொல்லுகிறது நிறைவேற்றுவது அதிலையும் பேரின்பமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் ஐஸ்வர்யவானுக்கு சொன்னதை போன பகுதியில் நாம் பார்த்துருக்கிறோம். நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் இயேசுவை பின்பற்றணும் என்பதை போன எபிசோடில் கற்றுக்கிட்டோம். அப்படி இந்த எபிசோடை பார்க்கக்கூடியவங்க இந்த எபிசோடை தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா போன பகுதியை போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இவைகளெல்லாம் வசனத்திலிருந்து போதிக்கப்படுகிறது. வசனத்துக்கு செவி கொடுங்கள். கடைசி காலத்தில் கடைசி மணி நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிர்விசாரணமாக இருக்காதீங்க. இவைகளெல்லாம் நிறைவேறுமா, இத்தனை வருஷமாக சொன்னாங்களே அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கட்டாயம் நிறைவேறுகிறது. நான் சொல்கிறேன் கேளுங்க. 2 வருஷ காலமாய் ஆண்டவர் என்னை உருவாக்கி கொண்டு வந்துட்டார். 27 வருஷம் இந்த ஊழியத்தில் இருந்தாலும் கடந்த 2 வருஷங்கள் மிகுந்த வசனத்தின் மீது கவனிக்கக்கூடியவனாய் வசனத்தை ஆராய வருகிறானாய் கர்த்தர் என்னை மாற்றி கொண்டு வருகிறார். நான் இந்த உலகத்தில் பல காரியத்தில் போராடி கொண்டிருக்கிறேன். அவைகளெல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் தந்து அவருக்கு முன்னே பூரண சர்க்குணரனாய் நிற்குவதற்கு தேவன் எனக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அந்த நித்திய ராஜ்யம் நம்ம சமீபத்தில் இருக்கிறது. ஒருவேளை அடுத்த நிமிஷமே நம்ம மரித்தாலும் நம்ம எங்கே இருக்க போகிறோம் என்பது நாம் வாழுகிற வாழ்க்கை பொறுத்து தான். இல்லை எக்கால சத்தம் கேட்டாலும் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்தான் அவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ போன முறை நிறைய காரியங்களை நமக்கு படித்து கொடுத்திருக்கிற இல்லை வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்திருக்கிற ஏன்னா ஓசையா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் கொண்டு பல வசனத்தின் கோர்வையாக நிறைய காரியங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. இந்த எபிசோடில் நம்ம ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவங்களை நாங்கள் வாழ்த்தி வர வைக்கின்றோம். தொடர்ந்து தேவனோடு கூட இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஃபஸ்ட்டு போன எபிசோடில் நீங்கள் பேசின காரியங்கள் உண்மையிலே பல முறை வேதத்தை வாசித்தாலும் ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் அது புதுசாக தோண்டுது. கண்டிப்பாக புதிய தாட்டங்களை கர்த்தர் தரார். அதுலேருந்து புதிய எண்ணங்களை கர்த்தர் தருகிறார். அப்போது இதை குறித்து போன முறை ஐஸ்வர்யவானை குறித்து சொன்னீங்க. அவன் இயேசுகிட்ட வந்தான். அவன் கேட்குறான். அப்போது சொல்கிறாரு, கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுன்றாரு. நான் கை கொண்டு இருக்கிறேன், என் சிறு வயது முதல் கொண்டே நான் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, உன்னிடத்துல இதெல்லாம் விற்று தர்த்தனன் கூட என்னை பின்பற்றி வாழ்றாரு. அவனோ மனம் இல்லாமல் போனான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருக்கிறதுனால மனம் இல்லாமல் போனான். அதோடு கூட முடித்தோம். அப்போ தொடர்ந்து என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மாஸ்டர். இல்லை, இந்த வசனம் ரொம்ப மிக முக்கியமானது. நல்ல எண்ணத்தோடு தான் வந்தால், நல்ல கொஸ்டின் கேட்டால் அதுக்கு உண்டான பதிலை கொடுத்தாரு. 22ஆம் வசனம் தொடர்ச்சியாக சொல்லுது, அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யவன் உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். தேவனுடைய வசனம் ரொம்ப இன்பமானது. அவர் சொல்கிற வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமானது. அது நம்முடைய வாழ்க்கையை ஊந்து கட்டும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கும், நம்மளை நித்தியத்துக்குள் கொண்டு போகக்கூடியதான வார்த்தை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இவன் மிகுந்த ஐஸ்வர்யவனா இருக்கிறபடினால அந்த ஐஸ்வர்யத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி நான் ஷேர் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லூக்காஸ் விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகே வீட்டுக்கு போன உடனே அவன் டக்குன்னு அங்கேயே மனம் திரும்புறான். அதாவது அவர் சொல்லாமலே மனம் திரும்புறான். அங்கே அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட்ட உடனே அவரை பார்த்த உடனே அவருடைய வாழ்க்கையை மாறுது. நான் கொடுத்துறேன் ஆண்டவர், யார் யார் கொடுக்கணுமா கொடுத்துறேன். அப்போ ஆண்டவர் சிரிச்சிங்கன்னு சந்தோஷமா சொல்லியிருப்பார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆனால் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஏசப்பாவிடத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் அதே பிரசனம். இப்போ சகையோ வீட்டுக்கு போனா அதே பிரசனம், அதே நபர், அதே இயேசுதான். அவரே தான் இந்த இடத்துல பேசுறாரு. ஆனா அந்த வார்த்தைக்கு இவன்
ஏன்னா அவன் கீழ்ப்படியாமல் ஐஸ்வர்யம் போயிட்டான். இருந்தது, அவன் மனசு ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் மேல இருந்தது. ஆமா ஆனா சகேயுடைய மனம் இயேசுவின் மேல இருந்தது. ஆமா அவன் இயேசு ஒருவேளை ஐஸ்வர்யவானா இருந்தாலும் வட்டிக்காரனா இருந்தாலும் ஆமா காணணும்ன்ற ஒரு வைராக்கியம் அவனுக்கு வந்துச்சு. ஆமா அவர் வீட்டுக்கே கடந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, போறாரு. ஆமா அப்ப அந்த இடத்துல அவனே மனம் திரும்புறான். ஆமா இவன் மனம் என்ன பண்ணணும்னு கேட்க வந்தவன் துக்கமா போறான். ஆமா இந்த துக்கமா போறான். இந்த துக்கமா போறது பார்த்தாவே ரொம்ப வேதனையான ஒரு வசனமா இருக்குது. ஆமா. இந்த வார்த்தையை கேட்ட பொழுதே துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். தேவனுடைய வசனம் வந்து உயிர்ப்பிக்கும், ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடியதுதான் தேவனுடைய வசனம். ஆனா இந்த வார்த்தையை வந்து அவனுக்கு துக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன பேசிட்டாருன்னு பார்த்தா, நீ இப்படி இருக்கிறப்ப ஐஸ்வர்யனா இருக்கிறப்பா பின்பற்றி வா, என்ன பின்பற்றி இதெல்லாம் வித்துட்டு தரித்திரர் கொடுத்துட்டு வா அப்படின்றது தான் இது. ஏன்னா ஒன்று சுருக்கமாக சொன்னால், உலகத்தில் எவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் பணம் கொடுத்தா நம்ம இங்கே தான் விட்டு போக போகிறோம். ஆமா, எதுவுமே நம்ம எட்டுன்னு போகிறதில்ல. அப்போ நித்தியத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லை, நித்தியத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன பிறகு ஆண்டவர் ஒரு சப்ஜெக்ட், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகும் அவன் போன உடனே இப்ப சீசரன் கிட்ட பேச சொல்லிடுறாரு. ஏன்னா நிறைய சம்பவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் நிறைய காரியங்கள் வந்து சீஷர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் இன்னொன்று பாஸ்டர், இந்த இடத்துல நீங்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவன் போகிறவனை கூப்பிடுறதில்ல, வாப்பாங்க இயேசு மீண்டும் அவனை அழைத்து அப்படி கேட்கல. ஏன்னா அவர் யாரையும் வலுக்கட்டாயம் பண்றதில்ல. சொல்லிடுறாரு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்தேன், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். அதாவது கட்டாயப்படுத்துகிற தேவன் இயேசு அல்ல. கட்டாய நிமித்தமாய் வருகிறவன் எப்பவுமே நிலைக்க மாட்டான். ஆமா, அதான் வசனம் சுவிசேஷம் கூட அப்படிதான் சொல்றாரு ஆண்டவர். சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுறான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக போறான். குமாரனாக இயேசு யார் விசுவாசிக்கிறானோ அவன் கெட்டு போறது கிடையாது, அவன் நித்திய ஜீவன் அடைவான்றது ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். இந்த இடத்துல இவங்ககிட்ட பேசிட்டு இவன் போன உடனே சீஷர்களிடத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே கீழே பார்த்தீங்கன்னா, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே சீஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்படியானா யார் ஆண்டவர் ரட்சிக்க கூடும்? அப்படின்னா யார் தான் அந்த பரலோகத்தில் வருவாங்க? யார் தான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுக்குள்ள உண்டாகுது. அது இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த வசனத்தை சொல்லும் போது இதுக்கான பார்க்குற ஜனங்களுக்கான ஒன்று விளக்கம். அதாவது என்னன்னா, ஒட்டகமானது ஊசியின் காதில் போவது அப்படின்றது, ஊசின்றது ஒரு வாசல். அதுல வந்து ஒட்டகத்தை வந்து படுக்க வச்சு கீழே தான் அப்படியே கொண்டு போவாங்க. ஏன்னா ரொம்ப கடுமையா தான் அந்த ஒட்டகம் அதுல போவோம். அது நின்னுக்கிட்டு நடந்து போக முடியாது, ரொம்ப குறுகிய பாதையா இருக்கும். அது வந்து ஒரு ஷார்ட் கட்டுன்னு சொல்றாங்க. அதாவது சுத்திக்கிட்டு ரொம்ப தூரம் போறதோட, இப்பெல்லாம் வந்து சின்ன சின்ன இடங்களை நம்ம பாக்குறோம். சில நேரத்துல ரொம்ப தூரம் சுத்திட்டு போனோம், ஒரு சின்ன வழி விட்டுருப்பாங்க, அதுல அப்படி தாண்டி போயிடலாம். அந்த மாதிரி அந்த ஊசியின் காது. அப்ப அந்த ஒட்டகம் அதுல வந்து ரொம்ப ஈஸியா போவாது. அதுல வச்சு அந்த பக்கம் போய் ஒருத்தர் இழுப்பாரு, இந்த பக்கம் ஒருத்தர் தள்ளுவாரு. அப்படிதான் அதுல வந்து சரித்திரம் சொல்லுது. அப்ப அதுக்குள்ள போறதே வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா ஐஸ்வர்யமான் போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் இதை என்ன புரிஞ்சுப்பாங்கன்னா, ஊசியின் காதுனோட நம்ம ஊசியில நூல் கோக்குறோம் தெரியுமா, அதுன்னு யோசிச்சுப்பாங்க. அதுல எப்படிங்க ஒட்டகம் போயிடும்ன்றாரு அப்படின்னா, அதை பத்தி இயேசு பேசல. ஊசி என்பது ஒரு வாசல். அந்த வாசல் குறுகிய வாசல். இன்னொரு பட்டணத்துக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட், ஒரு ஷார்ட் கட்டானது. இல்லைன்னா இவங்க பட்டணத்தின் வெளியே போய் சுத்திக்கிட்டு போனோம், அது ரொம்ப நேரம் எடுக்குது. அப்போ அதனால வந்து அந்த ஒட்டகத்தை எப்படி ஆகிலும் இந்த ஊசியின் காதுல நம்ம நுழைச்சு கொண்டு போயிடலான்னு அதை உட்கார வச்சு மெதுவா தள்ளி 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 வெளியே கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க அந்த பக்கம் தாண்டி வேகமா போயிடுவாங்க அப்படின்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல். ஏன்னா அவங்க இன்டரப்ஷன் பண்றதுக்கு என்னன்னா அது அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இந்த ஊசியின் காது என்னன்றது அவங்களுக்கு தெரிந்து கொள்ளும். சொல்லுங்க பாஸ்டர். இந்த இடத்துல அதுதான் ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்குறாரு. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம், ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும். அப்போ ஒட்டகம் கூட வந்து ஈஸியா போயிடும், ஐஸ்வர்யவான் போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஐஸ்வர்யம் நல்லது, பணம் வந்து எல்லாவற்றுக்கும் உதவும். ஆண்டவர் சொல்றாரு, பணம் எல்லா தீமைக்கும் வேறு சொல்றாரு. ரெண்டு பகுதியா சொல்றாரு. இந்த பணம்ன்றது வந்து பார்த்தா வந்து பைபிளில் முழுக்க 2350 முறைக்கு சொல்லுது. சரி. கிருபை குறித்து 600 முறைக்கு மேலே சொல்லும். ஆனால் பணத்தை பற்றி மட்டும் டேலண்ட், அதாவது மணி அப்படின்ற வந்து 2350 முறைக்கு சொல்லுது.
அதை வந்து ரொம்ப முக்கியமாக பைபிளில் பணத்தை பற்றி சொல்லுது. பணத்தை எப்படி கையாளணும், பணத்தை எப்படி செலவு பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக எப்படி செலவு பண்ணணும், ஏழைங்களுக்கு எப்படி செலவு பண்ணணும், தேவனுடைய திட்டத்துக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படின்றது நிறைய காரியங்களை சொல்லுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கூட அதுதான் சொல்கிறார். இன்னொரு இடத்துல கூட சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, ஒருத்தனுக்கு 2 தாலந்து, ஒருத்தனுக்கு 1 தாலந்து, அது எப்படி கையாளணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அதில் அங்கே தவறும் போதும் ஆண்டவர் சோம்பேறின்னு சொல்லிடுறாரு. சோம்பேறி, நீ வேஸ்ட் பண்ணிட்ட பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த இடத்துல அழுகையும் பருக்கடிப்பு அந்த இடத்துல தள்ளி விட்டுறாரு. அப்போ அவனுக்கு அங்கே தண்டனை சிச்சை கிடைக்கிறது பார்த்து. அப்போ இந்த இடத்துலயே அவன் சொல்றாரு, நீ ஐஸ்வர்யத்தை வந்து நிறைய வச்சுட்டு இருக்கிற, பட் இதனால வந்து நீ என்ன செய்ய மாட்டேன்ற, அது வந்து சும்மா பூச்சியும் துரும்பும், அதை சொல்றாரு. பூமியில நீ சேர்த்து வைக்காத, அதை பூச்சியும் போட்டு எல்லாம் அரிச்சிரும், ஆனால் பரலோகத்தில் உன் பொக்கிஷத்தை சேர்த்து வை. அப்போ பரலோகத்தில் இருந்துச்சுன்னா உனக்கு இருதயம் வந்து பரலோகத்தில் இருக்கும்ன்றது தான் அவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இவனுடைய நோக்கம் எல்லாம் வந்து பணத்தின் மேலேயே இருந்துச்சு. இங்கே தான் இதுதான் முக்கியம். நோக்கம் எங்கே இருந்துச்சுன்றது இந்த பேசேஜில் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் போன முறை சொன்ன மாதிரி எதுக்காக வந்து கேட்டான், துக்கமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆமா, ஏன்னா இயேசுவை பார்த்து துக்கமா போனவன் ஒருத்தன் இவன் ஒண்டிதான் பெற்றுக்கொள்ளாமல் போனான். எத்தனையோ பேர் வந்தாங்க ஏசப்பா இடத்துல, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போனாங்க. சும்மா வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க. ஆண்டவரே நாங்கள் குஷ்டரோகமா இருக்கோம், சுகம் பெறணும்னு இப்போ ஆசாரிங்கிட்ட காண்பினா உடனே சுகம் பெற்றாங்க. ஆண்டவர் எனக்கு இறங்குன்னு கேட்ட உடனே எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக்குன்னு சொன்னார். இது மாதிரி நிறைய நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கார். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து கேட்டு துக்கமா போயிட்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு செவி கொடுக்காம துக்கமா போனோம் ஒருத்தன் தான். ஆனால் அதுக்கு என்னன்றது பதில கீழே ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். சரி, அப்போ அந்த ஐஸ்வர்யவான் வந்து ரொம்ப எப்படின்னாக்கா அவனுடைய நோக்கம் என்னெல்லாம் ஐஸ்வர்யத்து மேலே தான் இருக்கிறது. ஏன்னா செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடையிறதில்லைன்னு வசனம் சொல்லுது. அப்போ 1000 கோடி இருந்துச்சுன்னா இன்னும் 1000 கோடி வரணும், இன்னும் அந்த 2000 கோடி இன்னும் 4000 கோடி பண்ணணும், 4 வந்து 8 பண்ணணும். இப்படி தான் மனுஷனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு போக போகிறோன்றது அவங்களுக்கு தெரியல. இது எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல. எனக்கு மணியை வந்து தேவனுடைய வசனத்தின்படி நம்ம செலவு பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட கொடுக்குற எல்லாமே வந்து தேவனுடையது. இவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாருன்னா எல்லாம் எந்துன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வாலிபை வந்து தன்னுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கா. எனவே தான் அங்கே ராங் ஆகுது. எல்லாமே வந்து தேவனுடையதுன்னு நம்ம நினைக்கிறோம். உதாரணமாக நம்ம யாக்கோப்பு ஏசாவை சந்திக்கிறாங்க. 2 பேரை சந்திக்கும் பொழுது பெரிய சம்பவம். ஏசா கேட்குறாரு, இதெல்லாம் யாருது அப்படின்னாக்கா அடியானுக்கு இந்த கர்த்தர் கொடுத்தது சொல்கிறார். பெரிய ஸ்டேட்மெண்ட். கர்த்தர் கொடுக்குது, எல்லாமே கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் எந்துன்னு சொல்ல ஓனர் வந்து கர்த்தர் தான். கர்த்தர்ன்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னாக்கா ஓனர், அடோனாய்னாக்கா எஜமான், எல்லாத்துக்கும் எஜமான். அப்போ எஜமான்னாக்கா தன்னை என்னன்னு சொல்றாரு, நான் ஒரு சர்வெண்ட், ஆண்டோடைய வேலைக்காரன் அல்லது சூப்பர்வைசர் அல்லது நான் வந்து மேனேஜர், இதெல்லாம் நான் பாதுகாத்து நான் ஒரு மேனேஜர், அவர் தான் ஓனர், அவர் கொடுத்தாரு, அவர் தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறத தவிர இப்போ இந்த இடத்துல கூட அவன் அந்த நிலைமைக்கு தான் வந்திருக்கணும். அந்த நிலைமைக்கு அந்த இருதயம் தான் அவனுக்கு பக்குவம் ஆயிருக்கணும். ஆனா அந்த பக்குவத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கல. ஆண்டவர் சொல்ல அவரே கூட கேட்டிருக்கலாம், அதான் சரி ஆண்டவரே நான் என்ன பண்ண சொல்றீங்க இப்ப சொல்லுங்க. நான் அது கேட்டான் அதுக்கு பதில் சொல்லிடுறாரு, நீ கொடுத்துருப்பா, எல்லாத்தையும் ஏழைங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அப்போ அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் வந்து இப்படி சொல்றாரு, சீஷருங்கிட்ட பேச ஆரம்பிச்சு. ஆமா, அப்படி சொல்லும் பொழுது சீஷர்கள் அப்போ ஒட்டகமே, அதாவது தேவனுடைய ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கல, ஒட்டகமானது ஊசின் காதில் எளிதான், அதாவது நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு. அவருடைய சிஷ்யர்கள் அதை கேட்ட உடனே மிகுந்த ஆச்சரியப்பட்டு, கொஞ்சம் ஆச்சரியப்படல, மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் தாண்டவரே ரட்சிக்க கூடும் அப்படின்னா யார் தான் பரலோகத்துக்கு வர முடியும், யார் தான் வர முடியும் அப்படின்றது கேட்டுட்டு, அப்ப ஏசப்பா அது கொடுக்குற பதில் அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைபிள் படி பார்த்தீங்கன்னாவே உலகத்தில் எல்லாமே தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிறது கிடையாது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. சுருக்கமாக ஒரு வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், அந்த வசனத்தை படிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். நித்திய ஜீவனுக்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களாம் பைபிளில். 13ஆம் அதிகாரம் 48 சொல்லுது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லுது. இப்போ இந்த இடத்துல வசனம் எப்படி இருக்குதுன்னா புறஜாதிகள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா புறஜாதிகள் அப்படின்னா நம்ம யூதர்கள் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்போம். ஏன்னா புறஜாதிகள் அப்படின்றது தான் இங்க ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது.
அப்படின்னா யூதர்கள் என்ன, தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் வசனத்தை நிராகரிக்கிறாங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம ஆரம்பத்திலேருந்து 10 அந்தியோகிய பட்டணத்துக்கு அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அந்தியோகிய பட்டணத்தில் அருமையான ஊழியக்காரங்க பவுல்லேருந்து பர்னபாலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு, பவுலை நான் அழைத்த ஊழியத்துக்காக அவரை பிரித்து எடுத்துங்கன்னு சொல்லுறாரு. அதுக்கு பின்னா அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவரை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. அந்தியோகியா சபை வந்து வெளியே அனுப்புகிறாங்க. ஃபஸ்ட் மிஷினரி ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபஸ்ட்டு மிஷினரி ஜர்னி ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க, சுவிசேஷத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூதர்கள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணுறாங்க, புறஜாதிகள் மத்தியிலும் பிரசங்கம் பண்ணுறாங்க. எதை பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா வேதங்களை தான் சொல்கிறாங்க, அந்த கற்பனைகளை தான் சொல்லி கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த தோராவை தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த தோராவில் சொல்லப்பட்டதான இயேசு நிறைவேற்றினதை அவங்க சொல்லிட்டு வராங்க. அந்த தோராவில் சொல்லப்பட்டதான அந்த தெய்வத்தினுடைய காரியத்தை வந்து பகிரங்கமாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் யூதர்கள் ஏற்றுக்கொள்றதில்லை, அதை நிராகரிக்கிறாங்க. கீழ வசனங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 40ஆம் வசனம் சொல்றாரு, தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போகுங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறபடியால் உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்றார். ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டு வர்றார். தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் சொல்லப்பட்டது. ஆண்டு காலத்துலலாம் வந்து ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தக சுருளில் வச்சுருந்தாங்க. தீர்க்கதரிசி ஆகமங்கள் சுருள்களை தான் வச்சுருந்தாங்க. அதில் தான் இது பண்ணது, வசனங்கள் அதில் தான் வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளை தான் எடுத்து வாசிப்பாங்க, அந்த வாசித்து சொல்லுவாங்க. அதை வந்து மக்கள் அந்த காலத்தில் வந்து ஏற்றுக்கல. மேலே இருக்கிற வசனம் கூட பாருங்க, மோசையின் நியாயப்பிரமாணத்திலே நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலையாகி நீதிமான்களாக்க கூடாது இருந்தீர்களோ, விசுவாசிக்கிற எவனோ அவைகளில் இவராலே விடுதலையாகி நீதிமனாக்கப்படுகிறார். அப்படின்னாக்கா நியாயப்பிரமாணத்தினால் விடுதலை உங்களுக்கு கிடைக்கல, ஆனால் விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கு விடுதலை. யாரும் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால. நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவர் தான் இயேசு என்பதை அவர் சொல்கிறார். அவரை நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த கற்பனையில் சொல்லப்பட்ட நபர் தான் இயேசு. தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டது தான் இயேசு. அவரை நீங்கள் நிராகரிக்கிறீங்க, ஆனால் அவர் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், மீட்பு கிடைக்கும், உங்களுக்கு பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது அவங்க விசுவாசிக்கிறதில்ல. அது விசுவாசிக்காதனால தான் ஒவ்வொரு காரியங்களும் அவர் சொல்லிட்டு வர்றாரு. 42 சொல்றாரு, அவர்கள் யூதருடைய ஜெபாலயத்தில் புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளில் இந்த வசனங்களை சொல்ல வேண்டும் என்று புறஜாதிகள் கேட்குறாங்க, யூதர்கள் கேட்கறதில்ல. யூதர்களுக்கு அந்த இது வேண்டாம். அதாவது இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு, ஜென்டைல்ஸ் பெக்ட், அதாவது கெஞ்சுறாங்க. ஆமா, எங்களுக்கு சொல்லுங்க அந்த வார்த்தையை, கெஞ்சுறாங்க. அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த நித்திய ஜீவனை கொடுக்குற இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறாங்க, நான் யூதர்கள் நிராகரிக்கிறாங்க. அப்ப நிராகரிக்கிறது அப்படின்னால தான் இவங்க வந்து புறஜாதிகளுக்கு மையப்படுத்துறார். புறஜாதிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்கு தான் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆண்டவர் பேதுருவை வந்து யூதர்களுக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் பவுலை வந்து புறஜாதிகளுக்கே செலக்ட் பண்ணியிருக்கிறாருன்றது பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்றார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் யூதர்களுக்கு தான் சுவிசேஷம், யூதர்கள் வழியாக தான் ரட்சிப்பு பூமிக்கு. ஆனால் யூதர்கள் சுவிசேஷத்தை நிராகரித்தபடினால ஆண்டவர் என்ன பண்ணார்னா புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் புறஜாதிகளெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது பைபிளில் நாங்கள் பார்த்தீங்கன்னப்போ இந்த சமாரியா ஸ்திரீ, அதே போல் கானானிய ஸ்திரீ, கப்பர்நகூமில் நூற்றுக்கு அதிபதி, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள். ஆனால் பட் ஆண்டவராக இயேசுவை பார்த்த உடனே அவங்கள விசுவாசிக்கிறாங்க. விசுவாசித்த உடனே ஆண்டவர் அங்கே ரொம்ப எக்ஸால்ட் ஆகுறாரு. இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதே போல தான் இந்த இடத்துல நடந்து இருக்கிறது. இவர் போய் பிரசங்கம் பண்றாரு, புறஜாதிகள் ஏற்றுக்கொள்றாங்க, அப்படி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பட் யூதர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நித்திய ஜீவனுக்காக ஆசைப்பட்டவங்க, நியமிக்கப்பட்டவங்க வேண்டாம், எங்களுக்கு நித்திய ஜீவன் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இந்த உலகம் தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு பணம் தான் முக்கியம், இன்னைக்கு அப்படி தான் யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கவங்க கூட
நிறைய வந்து இந்த பேசுறவங்க எல்லாம் வந்து நித்தியத்துக்கு போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்லாம் செய்தி வருதுல்ல. எத்தனையோ செய்தி சமூக வலைத்தளங்களில் கேட்குறோம். அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, இவங்களை என்டர்டெயின் பண்ற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பரிதாபமான நிலைமையில் சிக்கிக்கொள்ள போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா கடைசி நாட்களில் கூடுமான அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று இயேசு முன்குறித்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா நம்மள போய் பரலோகத்தில் வச்சு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பேசக்கூடிய எத்தனையோ பேர் இப்போ வந்துட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதோடைய சீரியஸ்னஸ் வந்து ஜனங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க எதுக்கு நேரம் நடத்துறாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. நித்திய ஜீவன் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் மையப்படுத்தி காமிச்சிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த புறஜாதிகள், அதாவது மற்ற ஜனங்கள் கிட்ட போகும்போது நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அவரை விசுவாசித்தார்கள் என்று அப்போஸ்தலர் 13:48 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவங்களுக்கு சுற்றி காண்பிக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல வரும்போது சீஷருங்க கேட்குறாங்க, ஆண்டவரே அப்போ பணக்காரங்களே அங்கே போகலைன்னாக்கா யார் போவாங்க அப்படின்றது அவர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது மனுஷனால் கூடாது தான், ஆனா தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் அப்படின்னா நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் வழியை உண்டாக்குறார். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ அதை தொடர்ந்து நம்ம அதை தொடர்ந்து தான் பேதுரு வந்து கேட்கிறாரு, அப்போ நாங்க எல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு பின்பற்றணுமே, எங்க நிலைமை என்ன, அப்ப எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, அவனுக்கே இல்ல நித்திய ஜீவன் எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது பேதுரு கேட்கிறாரு. அதுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அழகா அதற்கு சொல்றாரு. அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்றேன். இஸ்ரவேலிய நியாயம் தீர்க்கக்கூடிய 12 கோத்திரத்தை நியாய தீர்ப்பதில் இவர்களும் சிம்மாசனத்தில் வீட்டிருப்பாங்க. ஆமா, ஏசப்பா சிங்காசனத்தில் இருக்கும் மாதிரி இவங்களும் 12 சிங்காசனத்தில் அவங்கள நியாய தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்படின்னா இவங்களை அந்த இடத்துல வந்து ஜட்ஜா வைக்கிறார். ஏன்னா இவங்க மூலியமா சுவிசேஷம் சொல்லப்பட்டது. ஏசப்பா சுவிசேஷத்தை சொன்னாரு, யோவான் சுவிசேஷத்தை சொன்னாரு, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் சுவிசேஷத்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து கேட்டு கூட அவங்க த்ரோன் ஆஃப் ஹிஸ் க்ளோரி என்று சொல்லும் போது இது மில்லியனம் யாரா எடுத்துக்கலாமா? த்ரோன் ஆஃப் ஹிஸ் க்ளோரி, மனுஷகுமாரன் வந்து சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கும் போது, அவனை இப்போ வரும்போது அவர் ராஜாவை தான் வர்றாரு. அதுக்கு முன்னே சபை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல், ராப்சர்ன்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா எடுத்துக்கொள்ளப்படுதல், அதாவது கண்ணிமைக்க நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு அந்த பரலோக, அதாவது மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுறோம். அதுக்கு 7 வருஷம் பிறகு நம்ம வந்து உலகத்துல 1000 வருஷம் அரசால போறோம். அப்போ இயேசு ராஜாதி ராஜா வர்றார். அவருடைய ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட போகிறது. முதல் எதிர்பார்த்த, அதாவது 1வது நூற்றாண்டுல அவர்கள் எதிர்பார்த்த விஷயம் 21ஆம் நூற்றாண்டுல நிறைவேறுகிறது போல எனக்கு தெரியுது. ஏன்னா காலங்கள் எல்லாம் அப்படிதான், தீர்க்க தரிசனங்களும் உலகத்தில் நடக்கிற காலங்களும் இப்போ சூழ்நிலைகளும் இந்த யுத்தங்களும் பிரச்சனைகளும் எல்லா இடத்துல ஏற்படுகிற வெள்ள அபாயங்களும் கிளைமேட்டிக் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருது. இது மிகுந்த ஆபத்தான ஒரு சூழ்நிலையில உலகம் முழுவதும் கடந்து போயிட்டு இருக்கிறது. வேதனைகளுக்கு இதெல்லாம் ஆரம்பம் தான், ஆனா முடிவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டார். முடிவுக்கு வந்து மத்திய 24:14 முடிவு சொல்லிட்டார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும், இப்பொழுது முடிவு இருக்கும். அதுதான் இப்போ இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பேசுறதுல பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று போடப்பட்டிருக்கு. ராஜ்யத்தின் கிங்டம் ஆஃப் காட், அதாவது ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆனா இந்த ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் போது இப்போ நம்ம கிருபையின் சுவிசேஷத்தில் இருக்கிறோமா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இருக்கிறோமா, அது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறதுனால நமக்கு கிருபை கொடுத்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று வரும்போது, ஏன்னா இப்போ அந்த வார்த்தை சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது உபத்திரவ காலங்களில், மகா உபத்திரவ காலங்களில் அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்த நாட்களில் தான் அறிவிக்கப்பட்டது. இல்லை, இந்த நாட்களிலிருந்து அறிவிக்கப்படுகிற சுவிசேஷமே அந்த சுவிசேஷம் தான். ஏன்னா ராஜா வந்து இயேசு கிறிஸ்து, அவர் கொடுத்த அந்த சுவிசேஷம் தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். அவர் கொடுத்த அந்த கமாண்ட்மெண்ட்ஸ்,
அந்த கட்டளைகளை பிரமாணங்களை நம்ம உள்வாங்கி அதை தான் நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிலேருந்து 20 வருஷமா 24 வருஷமா அந்த மொபைல் எல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து உலகம் முழுதும் எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. அதாவது எங்கேயோ ஒரு பகுதியில் காட்டு மச்சருங்கிட்ட இருக்குமா என்னன்னு தெரியாது, காட்டில் மச்சருங்க சிலர் இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு வேளை மொபைல் இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரில. ஆனால் எல்லா இடத்துலையும் மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சுவிசேஷம் போயிருக்கோம் தானே? இல்லை, அதாவது சுவிசேஷம் என்பது பிரசங்கிக்கிறதான காரியங்களை தான் சொல்லுது. இப்போது பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் வேத வாக்கியங்கள் படி இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்க பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இந்த சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இல்லை, அதுதான் இப்போ நம்ம அறிவிக்கிறோம். நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நட வழியாக இல்லை வாகனத்தில் போய் இந்த லேண்டில் வந்து அறிவிச்சிருந்தோம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே எல்லாமே என்ன பண்றோம்னா மீடியாலேருந்து வந்து அறிவிச்சுனே இருக்கிறாங்க. எல்லா கையிலையும் செல்போன் இருக்குது. கண்டிப்பா எப்படியாகிலும் இது ஒரு கிளிப்பாக தான் அவங்க கிட்ட போயிருக்கும், அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலிஃபோர்னியா ஃபயருக்கு அப்புறம் இந்த கலிஃபோர்னியா ஃபயர் வந்துட்டே இருக்கு. இன்னும் 22ஆம் தேதியிலேருந்து இன்னும் பயங்கரமா போகுதுன்றதுலாம் தகவல் வந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உலகம் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ இப்போ நிறைய பேர் வந்து வீதிகளில மனம் திரும்புகிறார்கள். ஸ்ட்ரீட் பீச்சிங் எல்லாம் பயங்கரமா ஆரம்பிச்சிருக்குது அப்படின்றத அந்த பகுதிகளில் வர சொல்லி சமூக வலைத்தளங்களில் சில பேசுகிறத நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு மனம் திரும்புதல் வரமானால் நிச்சயமா ஆண்டவர் மனம் இறங்குவார். அதாவது உண்மையாகவே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனம் திரும்புதல் இல்லை. ஏன்னா சில பேர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மன்னிப்பை கேட்பாங்க, ஆனா இருதயத்தில் அது இருக்காது அவங்களுக்கு. இத்த தப்பிச்சுக்கனா போதும், அதான் அந்த டைமுக்கு பார்வன் மாதிரி. ஆமா, ஆபத்து வந்துடுச்சு, உடனே என்ன பண்ணுன்னு தெரியல, மோசே வாப்பா எனக்காக ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணு, நான் இதை தப்பு பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன். அவர் ஜெபம் பண்ணோடனே ஆண்டவர் விட்டுருவாரு. ஆண்டவர் தான் கடினப்படுத்துறாரு. ஆனா எதுக்கு பண்ணாருனாக்கா தன்னுடைய வல்லமை, தன்னுடைய கரத்தினுடைய வல்லமை அவன் பார்க்கணுன்றதுக்காக ஒரு சில நாட்கள் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு பின்னால ஆண்டவருடைய வல்லமையாவும் பார்க்குறான். பார்த்துட்டு இனிமேல் என்ன போராட முடியாது, விட்டு தான் ஆகணும், ஏன்னா அவர் பெரியவர்ன்றது அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய சுவிசேஷம் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அன்றைக்கு முதல் நூற்றாண்டில் எப்படி சுவிசேஷம் சொன்னாங்களோ இன்றைக்கி அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து பயந்துங்கன்னு சொல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்டில் இன்றைக்கி கூட கர்நாடகாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் இந்தியா முழுதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரீட்டில் பிரசங்கம் பண்ணுறாங்க, சந்தை வெளியில் பிரசங்கம் பண்ணுறாங்க. நேற்று என்கிட்ட 2 பேர் வந்தாங்க, நேற்று இங்கே தான் தங்கி இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு சார்ந்த ஒரு ஊழியரோடு இணைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறாங்க. இவங்களை கர்நாடகா பகுதிக்காக அவங்க நியமிச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவில் சில இடங்கள் எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அப்போ நேற்று இரவு அவங்களோட கூட நான் பேசும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அங்கங்கே போயிட்டு தேவனுடைய ஊழியத்தை அங்கங்கே செய்கிறீங்க. எப்படி செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் ஒரு சபையை தெரிந்து கொண்டு அவங்களோட அங்கேயே தங்கியிருந்து பிள்ளைங்களுக்கெல்லாம் உள்ளே போய் சுவிசேஷம் சொல்கிறது, ட்ராக்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறமா இயேசு குறித்து அவங்களுக்கு போதிக்கிறது, ஜபிக்க வேண்டவங்களுக்கு ஜபிக்கிறது, அந்த மாதிரி காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய இடங்கள்ல இருந்து வந்து ஜனங்கள் ஆண்டவர் அவங்கவுங்களுக்கு போதிக்கிற விஷயத்த அவங்கவுங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயோ மறைவா இருக்குது. சில காரியங்கள் தான் வெளியரங்கமா இருக்கு, சில காரியங்கள்லாம் அந்தந்த இடத்துல அவங்க போய் செய்கிறத வந்து அவங்க பிரஸ்தாபப்படுத்துறது இல்லை. ஆமா, சில பேர் விளம்பரப்படுத்துறது இல்லை, அப்படியே செஞ்சுட்டே வராங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் தமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளை வைத்து தன்னுடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனா போன முறை தியானித்த மாதிரி இந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப துக்கத்தோட கடந்து போயிட்டான். சீசரங்களும் கேட்குறாங்க, சீசரங்கள் கேட்டதுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதிலை கொடுத்துட்டார். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நீங்க பாருங்க, நித்தியம் என்பது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. அதை குறித்து ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த உலகத்தில் சம்பாதித்து வைக்கக்கூடிய எதையுமே நம்ம அந்த நித்தியராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் செய்கிற நன்மைகள், நீங்கள் செய்கிற அதாவது தர்மங்கள், நீங்கள் செய்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற காரியங்கள், உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற அந்த சுவாபங்கள் எல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் என்பதாக இயேசு போதித்திருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சேர்த்து வைக்கிற காரியங்கள் உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நீ பரலோகத்தில் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நான் வெறும் தர்மம் செய்வேன், என் இஷ்டப்படி வாழ்வேன் அப்படின்னா கூட நீ கூட நித்தியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு செய்கிற விஷயம், வேத வசனத்துக்கும் கீழ்ப்படினோம், வேத வசனத்துக்கு ஏற்ற மாதிரியும் உன் வாழ்க்கை இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தையும் இந்த உலகத்தில் நீ செய்யணும். அப்படி செய்யும் போது தான் நிச்சயமாய் இந்த உலகத்தில் அடுத்த நிமிஷம் நம்ம உயிரை இழந்தாலும்
பரதேசில் போய் வெயிட் பண்ணுவோம், எல்லாரோடவும் வருவோம். அவர் வரும்போது எக்காலம் எப்போ துணிக்குன்றது யாருக்குமே தெரியாத விஷயம். அது எப்போ வேணாலும் ஊதப்படலாம். அந்த நாளிலே மரித்தாலும் முதலாவது எழுந்து போயிடுவோம், உயிரோடு இருந்தாலும் நாம் இந்த இடத்துல இருந்து மறுரூபமாக்கப்பட்டு அங்கே எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை ரெண்டுக்கும் நம்ம ஆயத்தப்படணும். வசனங்களை கை கொள்ளணும், வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார் என்பதை நீங்கள் துல்லியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியிலும் நம்ம மத்தியில் ரெவரண்ட் டிசோஸ் அவர்கள் வந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வேதத்தை நமக்கு விளக்கி தருகிறபடியால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து மீதியான காரியங்களோடு கூட அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் தொடர்ந்து பேசுகிறார், உங்களோட பேசுகிறார் என்பதை நான் நம்புகிறேன். ஏன்னா அதை பார்க்குற நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். நித்தியத்துக்கு ஆயத்தமாகுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.